நான் ரிட்டயர்ட் ஆனதுக்கப்புறம் அரசியலுக்கு வரலன்னு இவர் சொல்றதும், ஆமா. புதுசா வந்த எதிர்க்கட்சின்னு ரஜினி சொல்றதும், என்ன உங்களுக்குள்ள உள்ள வார் என்ன? ரஜினி மாரி பின் வாங்கல, அவர் வந்துட்டாரு. ஸோ, இப்ப இதெல்லாம் சேர்ந்து ஒரு கம்பேரிசன் இங்க போயிட்டே இருக்கும்ல. அது எல்லாமே அவர் காதுக்கு வரும்போது அவர் வந்து நாம இதுல வந்து இறங்கி திமுகவுக்கு ஆதரவா பேசினா என்ன ஆகுங்கிறது அவருக்கும் தெரியும். ரஜினி ரசிகர்களை விஜய் பயன்படுத்திக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா ஏற்கனவே வந்து அண்ணாமலை தம்பி இங்க ஆட வந்தேன்டா, படையப்பா படத்துல சான்ஸ் கேட்டேன்னு விஜய் எல்லாம் பேட்டி கொடுத்துருந்துருக்காரு. போன பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொன்னாரு. ஆமா. இந்த பிறந்த நாளுக்கு சொல்லல. அப்ப அவர் ஒரு முடிவு எடுத்திருக்கிறார்ல. நீங்களும் வேணாம், உங்க ஓட்டும் வேணாம்னு நினைக்கிறாரு. வாவத்தியார் படம் வந்து ரிலீஸ் தள்ளி போயிருக்கு. அதோட இப்போது நிலைமை என்ன? எப்போ ரிலீஸ் ஆகுங்கிறது குறித்த தகவல் ஏதாவது இருக்கா? நீதிமன்றம் வந்து ஒரு தடை விதிச்சிட்டாங்க. ஒரு பெரிய தொகை வந்து 21,78,00,000. ஆமா. அது வந்து ஒருவருக்கான பிரச்சனை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, எல்லைக்கிய படமும் வந்து ரிலீஸ் தேதி அறிவிச்சு போஸ்ட்போன் பண்ணுறாங்க. இப்போவும் அறிவிச்சு போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. இவ்வளோதான் நம்ம பட்ஜெட் பேசணும். இப்போ கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுங்கும்போது அவரு அதுக்குள்ளே நிறையா போடுறாரு விக்னேஷ். படையப்பா ரீரிலீஸ் எங்கே பார்த்தாலும் ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. இந்த மிகப்பெரிய கொண்டாட்டத்துக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? கூலி தான். ஆனால் இந்த ஹைப் ஒன்று வந்து இல்லை. அந்த ஹைப்புக்கு காரணமே ரஜினி கொடுத்தது. படம் வந்து நாட் ஒன்லி தமிழ்நாடு, எங்கெல்லாம் ரிலீஸ் ஆகிருக்கோ அங்கெல்லாம் மிகப்பெரிய வெற்றி படமாக மாறி. பிரைம் நைன் நேயர்களுக்கு வணக்கம். நான் காவேரி மாணிக்கம். இந்த நிகழ்ச்சியில் என்னோடு பத்திரிகையாளர் அந்தரன் அவர்கள் இருக்கிறார். சார், படையப்பா ரீரிலீஸ் எங்கே பார்த்தாலும் ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. இந்த மிகப்பெரிய கொண்டாட்டத்துக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? கூலி தான். ஆக்சுவலாக ரசிகர்களுடைய ஃபேன் மூமெண்ட் படம்னா படையப்பா, அண்ணாமலை, பாட்ஷா இந்த மாதிரி படங்கள் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு படத்தில் ரஜினியை பார்த்து எவ்வளவு நாளாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஏங்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக படையப்பாவை கொண்டு வந்து இறக்குறாங்க. நவீன தொழில்நுட்பத்தோட அது ரொம்ப அழகாக ரெடி பண்ணி கொண்டு வந்து இறக்குறாங்க. அந்த படத்தை விட பிரமாதமாக இருந்தது அவர் கொடுத்த இன்டர்வியூ. ஸோ அது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயங்க. இப்போ இன்னைக்கு இருக்கிற ஜென்சி கிட்ஸுக்கிட்ட போய் ரஜினி எப்படி சேர்க்கறதுன்னா அவங்க பொண்ணு முடிவு பண்ண விஷயம் அது. இந்த இன்டர்வியூ மட்டும் அவங்க எடுக்காமல் இருந்திருந்தாங்கன்னு வைங்களேன், இந்த படம் வந்து கலெக்ஷன் நல்லா இருந்திருக்கும், பார்க்க வந்திருப்பாங்க, அதெல்லாம் வேற. ஆனால் இந்த ஹைப் ஒன்று வந்தது இல்லை. அந்த ஹைப்புக்கு காரணமே ரஜினி கொடுத்த இன்டர்வியூ தான். அதில் வந்து அவர் எல்லா விஷயங்களையும் உள்ளே கொண்டு வந்து அது சாதாரணமாக செந்தில் வந்து நடிச்சுட்டு போகிறாருன்னு நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கு பின்னால் என்ன நடந்ததுன்னு ஒரு விஷயம் சொல்கிறாரு. அப்போ அப்படி கோர்வையாக ஒரு 1/2 மணி நேரம் இன்டர்வியூவில் அந்த படத்தை பற்றி ஒரு பெரிய எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணி விட்டார். ஸோ அது ஒன்று. ரஜினி ரசிகர்கள் அதான் சொல்ல வேண்டாம், நீண்ட நாள் தவிப்பு அவங்களுக்கு கரெக்டாக வந்து குவிஞ்சிட்டாங்க. படம் வந்து நாட் ஒன்லி தமிழ்நாடு, எங்கெல்லாம் ரிலீஸ் ஆகிருக்கோ அங்கெல்லாம் மிகப்பெரிய வெற்றி படமாக மாறி இருக்கு. அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறாங்க, அந்த படம் வந்து இதில் இப்போ டிவியில் போட்டால் மட்டும் தான் பார்க்க முடியும். ஏன்னா எந்த யூடியூப் சேனல்லையோ ஓடிடிலேயே கிடையாது. அதுவும் ஒரு காரணம் அப்படின்னு. ஆமாம்மா, கட்டாயமா. ஏன்னா இப்போ கில்லி வந்து எவ்வளோ பெரிய ஹிட் ஆச்சு. ரீரிலீஸ் பண்ணி. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த கில்லியை வந்து நாங்கள் ஷிஃப்டிங்கில் போடுறோம்னா இன்றைக்கி பல பேர் ஏஎம் ரத்தனத்திட்ட வரும்போது கொடுக்க மாட்டேன்ட்டார். ஓகே. அந்த படம் வந்து மறுபடியும் நான் ரீரிலீஸ்க்காக வச்சுருக்கேன், கரெக்டான டயத்தில் நான் பண்ணுவேன் அப்படின்னு வெயிட் பண்ணி தான் அவ்வளோ பெரிய கலெக்ஷன் அள்ளினார் அவர். ஸோ அது வந்து இப்போ எல்லா இடத்துலையும் ஒரு படத்தை நம்ம பார்க்க முடியும்னா எதுக்கு தியேட்டருக்கு வரணும்? அதனால் இது வந்து ஒரு சரியான ஸ்ட்ராட்டஜி. எவ்வளோ வசூல் ஆயிருக்கும்? ஏன்னா இது இப்போ நிறைய பேர் வந்து இது வந்து ரீரிலீஸ் மாதிரியே இல்லை, புதுப்பட ரிலீஸ் மாதிரியே இருக்குன்னா கொண்டாடுறாங்க. எவ்வளோ வசூல் ஆயிருக்கு இந்த 3 நாட்கள்? எனக்கு ரிலீஸ் குறித்த விவரங்கள் தெரியல. நான் அது வேணால் விசாரித்து அடுத்த முறை பேசுவோம். பட் வந்து ப்ரீ புக்கிங் அப்புறம் தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு 300 தியேட்டரு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃபுல்லாக இருக்குது. அதனால் வந்து ஒரு அவங்க எதிர்பார்க்கறது வந்து 10 கோடி கிராஸ் வரும்னு எதிர்பார்க்குறாங்க. ஓகே. சாரி, ஷேர் வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அப்போ 20 கோடி கிராஸ் ஆனால் தான் ஒரு 10 கோடியாவது ஷேர் வரும். அப்போ அவங்களுக்கு ஒரு கால்குலேஷன் இருக்குது, 10 கோடி நம்ம கைக்கு வரும் அப்படின்னு. ஸோ அதனால் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. எலெக்ஷன் வேறு பக்கத்தில் வந்துருச்சு. ரஜினிக்கு இவ்வளோ கிரேஸ் இருக்குது. ஸோ இந்த எலெக்ஷனில் யாருக்காவது ஒரு வாய்ஸ் கொடுப்பாருன்னு? கட்டாயமாக கொடுக்க மாட்டார். ஏன்னா அவர் வந்து ஒரு புறம் திமுகவுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடு அவர் எடுத்தால் கூட அதை வெளிப்படையாக சொல்ல மாட்டார். இன்னொன்று வந்து திரைத்துறையிலேருந்தே ஒரு விஜய் வரும் பொழுது ஏற்கனவே விஜய் ரஜினிங்கிற ஒரு பிரச்சனை இங்கே போயிட்டுருக்கு. ரசிகர்களுக்கு இடையில் ஒரு பெரிய மோதல். அதான் நான் ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் அரசியலுக்கு வரலன்னு இவர் சொல்கிறதும், புதுசாக வந்த எதிர்க்கட்சின்னு ரஜினி சொல்கிறதும், என்ன உங்களுக்குள்ள வார் என்ன?
இல்லைங்க, வாருங்கிறது யாரோ ஒருத்தர் ஆரம்பிச்சு வச்சது தான். ஓகே. அவங்களுக்குள்ள பெருசா ஏற்பட்டிருப்பதற்கு வாய்ப்பு இல்ல. இன்னொன்னு வந்து விஜயினுடைய அபாரமான வளர்ச்சி. அதுதான் இயற்கையினுடைய விதியே அதுதான். நான் யாருமே வந்து அந்த நம்பர் 1 ஸ்தானத்தில எப்பவுமே இருக்க முடியாது. ஏதோ ஒருத்தர் வந்து நமக்கு பின்னால வர்றவரு வருவாரு. நாம கொஞ்சம் இறங்கி தான் ம். போகணும். அது வந்து காலத்தின் கட்டாயம். நாளைக்கே விஜய் தொடர்ந்து நடிச்சுக்கிட்டு இருந்தாருன்னா, வேற ஒருத்தர் வந்து விஜயின் இடத்த பிடிப்பாரு. ஆமா. இதுதானே இயற்கையின் ம். நியதி. ஸோ, அத வந்து ரஜினியால் பெருசா பொறுத்துக்க முடியலங்கிற மாரி ஒரு கருத்து இருக்கு. ஸோ, ஆனாலும் அத வெளிக்காட்டிக்க மாட்டாரு. அவர் எப்பவுமே ஒரு மௌனியா எல்லாத்தையுமே ம். பார்த்துட்டு இருப்பாரு. விஜய் அவரு அரசியலுக்கு வர்றாரு. ரஜினி மாரி பின்வாங்கல. அவர் வந்துட்டாரு. ஸோ, இப்ப இதெல்லாம் சேர்ந்து ஒரு கம்பேரிசன் இங்க போயிட்டே இருக்கும்ல. ஆமா, அது எல்லாமே அவர் காதுக்கு வரும்போது, அவர் வந்து ரியாக்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வருது. நடுவுல வந்து சூப்பர் ஸ்டார் யாருன்னு ஒரு பிரச்சனைய சரத்குமார் ஆரம்பிச்சாரு. ஆமா. சரத்குமார் ஆரம்பிச்சு, அது பிஸ்மி தொடர்ந்து அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா மாறி, எல்லா இடங்கள்லயுமே ஒரு டிபேட்டா மாறும் பொழுது, அதுவும் ரஜினிய வந்து பெரிய அளவுக்கு ரூம் பாதிச்சிருச்சு. பண்ணுது. ஸோ இந்த பிரச்சனை தான். அதாவது அவங்களுக்குள்ள நேரடியா எதுவும் கிடையாது. இந்த மறைமுக பிரச்சனைகள் வந்து அவங்க 2 பேரையும் எதிரியா மாத்தி விட்டுருச்சு. ஒருவேளை விஜய் போய் கேட்டா ரஜினி ஆதரவு தருவாரா? அப்படிலாம் வாய்ப்பே கிடையாது. ஏன்னா, அ. அ ச க ரஜினியை பொறுத்தளவுக்கு திமுக காம்பவுண்ட்ல அவருக்கு வந்து ஒரு நெருக்கமான நட்பு இருக்கு. அந்த நட்பை அவர் பகைச்சுக்கிட்டு ஒருத்தருக்கு ஆதரவு குடுக்கவே மாட்டாரு. வெளிப்படையா அவர் சொல்லவே மாட்டார். அது ம். அது வந்து அப்படி ஒரு சூழ்நிலையும் அவருக்கு இல்லையே. இப்ப திமுகவால அவருக்கு ஏதாவது ஒரு அழுத்தம் ஏற்படுது. ம். ம். அவர் பேசணும்னு சூழ்நிலை இருந்தா கட்டாயமா பேசலாம். பட் அப்படி எந்த அழுத்தமும் இல்ல. அவருக்கான மரியாதையும் ரொம்ப குடுத்து வச்சிருக்காங்க திமுகவுல. அவர எந்த அளவுக்கு உயர்த்தி பேசணுமோ, அத சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் அ முதல்வரே பேசுறாரு. ஸோ அப்படி ஆமா. இருக்கும்போது அவர் எதுக்கு அவங்கள பகைச்சுக்கிட்டு ஒரு வேலைய செய்யணும்? ஸோ அதனால ஆதரவும் தெரிவிக்க மாட்டாரு, எதிர்ப்பாவும் இருக்க எதிர்பார்க்க மாட்டாரு. மாட்டாரு. ஆதரவு தெரிவிச்சா என்ன ஆகுங்கிறது வடிவேல பார்த்து அவருக்கு கத்திருப்பாரு. ஏன்னா, ஆமா. வடிவேலுன்னு ஒரு ஆளு போறாரு, ஊரெல்லாம் போறாரு. இப்ப லட்சக்கணக்கில மக்கள் திரள்றாங்க. அது ஓட்டா மாறல. அப்போ அவருக்கு தெரியும். நாம இதுல வந்து இறங்கி திமுகவுக்கு ஆதரவா பேசினா என்ன ஆகும்ங்கிறது அவருக்கும் தெரியும். ஸோ அதனால அமைதியா நின்னு வேடிக்கை பார்ப்பாரு. ஆனா அவ்வளோதான். ஒரு கேப்புக்கு அப்புறம் வடிவேலு மறுபடியும் அரசியல் இதுக்குள்ள வந்திருக்காரு. உதயநிதி ஸ்டாலின் கூட நின்னு பேசியிருக்காரு. வேற வழி இல்லையேங்க. படம் கிடையாது. ஓகே. ஒருவேளை படம் வந்து மீண்டும் அவருக்கு மார்க்கெட்டு பெரிய அளவுக்கு வந்திருந்ததுன்னா, அங்க புடிச்சு அப்படி போயிருக்கலாம். பட் அங்க வந்து எம்ப்டியா இருக்கு அவருக்கு. நடிச்சாலும் ஏதோ குணச்சித்திர வேடத்துல நடிக்கிறாரு. அதுவும் போமாட்டேங்குது. ஸோ அப்ப அரசியல் தான் நமக்கு. எனக்கு ஒரு இடம் குடுங்கங்கிறாரு அவரு. ஓ! இதுவரைக்கும் அப்படி கேட்டவர் இல்ல. அவரு சமீபத்தில நடந்த ஒரு நிகழ்ச்சியில உதயநிதி பிறந்த நாள் விழான்னு நெனைக்கிறேன். ஆமா. அங்க வந்து அவரு என்ன சொல்றாரு, "எனக்கும் ஒரு இடம் குடுங்க உங்கள்ல" அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ அந்த இடம்ங்கிறது எம்எல்ஏ சீட்டா? அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் சேர்ந்து கட்டாயமா இந்த முறை பிரச்சாரத்துக்கு போவாரு. சரி. அவரு ஒரு ஒன் சைடா முடிவு எடுத்துட்டாரு. ஆமா. ஒருவேளை அவரு எம்எல்ஏ எலக்ஷன்ல நின்னா ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா? நின்னா அவரு அது சொந்த ஊர்ல எந்த போய் தொகுதின்னு ஒண்ணு இருக்கு. யாரு ஆப்போனன்ட்டா நிக்கிறாங்கன்னு ஒண்ணு இருக்கு. இதெல்லாம் சேர்த்து தானே சொல்ல முடியும். அவரு நின்னா ஜெயிச்சிடலாங்கிற சூழ்நிலை இல்லல்ல. ரஜினி வெளிப்படையா சொல்லனாலும், இல்ல ஆதரவு தெரிவிக்கனாலும், ரஜினி ரசிகர்களை விஜய் பயன்படுத்திக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா, ஏற்கனவே வந்து "அண்ணாமலை தம்பி இங்க ஆட வந்தேன்டா", படையப்பா படத்துல சான்ஸ் கேட்டேன்னு விஜய் எல்லாம் பேட்டி குடுத்திருந்திருக்காரு. அப்படி பயன்படுத்திக்க இல்ல வாய்ப்பு இருக்கா? அது ஒரு காலத்துல குடுத்தாரு. இவங்க 2 பேருக்குமான பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி அதெல்லாம் அவரு பேசியிருக்காரு. ஆனால் இன்னைக்கு அவரு வந்து இறங்கி வருவாரான்னு எனக்கு தெரியல. பட் அரசியல்ல எல்லாமே சகஜம் தான். ஆமா. நாளைக்கே வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்து, சார் ரஜினி ரசிகர்கள் கொஞ்சம் அவங்க கை குடுத்தாங்கன்னா, நமக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்கு. எதுக்கு ஈகோ பார்க்குறீங்க? போய் ஒரு பொன்னாடைய போத்திட்டு வாங்களேன் அப்டின்னா, முடியாதுன்னு சொல்ல போறதில்ல. ஏன்னா அரசியல்வாதியா நீங்க என்னைக்கு மாறிட்டீங்களோ, அன்னைக்கு வந்து எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். ஆமா. மானவ ரோசம், சூடு, வெட்கம் எதுவுமே கிடையாது. வெளியில அப்படி வேணா புறநானூற்று தமிழெல்லாம் பேசிட்டு இருந்தா கூட, ஆடுறா தேர்தல்ல ராமா ஆடுறா. ஜெயிக்கிறதுக்கு என்னென்ன வித்தைகள் செய்யணுமோ செஞ்சாக வேண்டிய சூழ்நிலை வரும்போது செஞ்சு தானே ஆகணும். ம். ஒருவேளை நாளைக்கு அப்படி தேவைப்பட்டால் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. போயஸ் கார்டன்ல ஒரு முன்னனுமதி வாங்கிட்டு, ஆ. "சார் உங்கள சந்தித்து ஒரு பொன்னாடை போர்த்த விரும்புறேன்" அப்படின்னா, அவரு என்ன வரவேணான்னா சொல்லப் போறாரு? எப்படி இருந்தாலும் இந்த தேர்தல் நெருங்க நெருங்க எல்லா கட்சிக்காரங்களும் போவாங்க. ஒரு ஆமா. பக்கம் பிஜேபி சார்பா நயினார் நாகேந்திரன் போவாரு. திமுக சார்பா யாராவது போவாங்க. ஏடிஎம்கே சார்பா யாராவது போவாங்க. அப்படி போம்போது தாவேகா சார்பா விஜய் போயிட்டு போறாரு. அவரு எல்லாரையும் வரவேற்கக்கூடிய நபர் தான் ரஜினி. ஸோ அப்படி ஏதாவது ஒரு அதிசயங்கள் நடந்து, ரஜினி ரசிகர்கள் ஓரளவுக்கு அந்த பக்கம் திரும்பி பார்ப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதெல்லாம் உறுதியா தெரியாது. அரசியலுக்கு வந்துட்டா எல்லா வித்தைகளையும் செய்யணும்னு சொன்னீங்க. பட் விஜய் இதுக்கெல்லாம் இறங்கி வந்து அந்த மாரி விஷயங்கள்லாம் செய்வாரா? ஆனால் அவருடைய மென்டாலிட்டி அப்படி கிடையாது. இப்போ பாருங்க, ம். ரஜினி பிறந்த நாளுக்கு அவர் வாழ்த்தே சொல்லல. ஆமா. போன பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொன்னாரு. ஆமா. இந்த பிறந்த நாளுக்கு சொல்லல. அப்ப அவர் ஒரு முடிவு எடுத்திருக்கிறார்ல.
நீங்களும் வேணாம் உங்கள் ஓட்டும் வேணாம்னு நினைக்கிறாருல்ல. ஸோ இந்த கட்ஸ் வந்து விஜய்கிட்ட உண்டு. பேசிக்கலாகவே அவர் கொஞ்சம் பிடிவாதமான ஒரு நபர். ஆமா. ஸோ அதனால தான் வந்து பல விஷயங்கள் இங்கே அவர் குறித்து பேசப்பட்டாலும் ஒரு இறுக்கமான மனநிலையோட இருந்துருவார். எதுக்கு இதுக்கு போய் நம்ம ரியாக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி போய் இறங்கி போய் தலையை சொரிய வேண்டிய அவசியம் நமக்கு இல்லைன்னு நினைக்கிறார். நினைக்கிறாரு. ஸோ அதன் காரணமாக தான் இந்த பிறந்த நாளுக்கு ஒரு வாழ்த்தை சொல்லலையே. வா வாத்தியார் படம் வந்து ரிலீஸ் தள்ளி போயிருக்கு. அதோட இப்போது நிலைமை என்ன? எப்போ ரிலீஸ் ஆகுங்கிற குறித்த தகவல் ஏதாவது இருக்கா? நீதிமன்றம் வந்து ஒரு தடை விதிச்சிட்டாங்க. ஒரு பெரிய தொகை வந்து 21,78,00,000. ஆமா. அது வந்து ஒருவருக்கான பிரச்சனை. அர்ஜுன் தாஸ், ஆமா. சுந்தர்லால். அதை தாண்டி ஞானவேல் ராஜா ஏற்கனவே பண்ண படங்கள், அதன் மூலம் ஏற்பட்ட கடன்கள் அதெல்லாம் நெறைய இருக்கு. ஆனா அவங்கலாம் நீதிமன்றத்த அணுகியிருக்காங்களா? இல்ல எப்பவுமே அந்த ரிலீஸ் டைம்ல தானே வந்து நிப்பாங்க. சரி. முதல் 2 நாள்ல வந்து கட்டை போடுவாங்க. இப்ப ஒருத்தர் தான் இவ்ளோ பிரச்சனை பண்ணியிருக்காரு. ம். இதற்கு அப்புறம் அந்த ரிலீஸ் நெருங்கும்போது ஒரு 2 பேர் வருவாங்கல்ல. இதெல்லாம் நம்ம ரெகுலரா பார்த்துட்டு தானே ஆமா. இருக்கோம். ஸோ அதனால அவருக்கு நெறைய பிரச்சனைகள் இருக்கு. அதை எப்படி சமாளிச்சு இந்த படத்த வெளியில கொண்டு வர போறாருன்னு தெரியல. ஒருவேளை இத சமாளிச்சுட்டு அடுத்த ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணும்போது இன்னொருத்தர் வந்துட்டாங்க அப்படின்னா, மறுபடியும் அப்படி தள்ளி போயிட்டு. இது சினிமா தயாரிப்பாளர்கள் எல்லாருக்குமே நடக்கிற பிரச்சனை தானங்க. இங்க வாங்கி அங்க போடுறது, அங்க வாங்கி இங்க போடுறது அதுதானே சினிமாவா இருக்கு. இப்ப முன்னெல்லாம் சினிமா வந்து ஒரு குறிப்பிட்ட தொகைய போடுவாங்க. அது பல மடங்கு ஜாஸ்தியாகி அவங்களுக்கு ரிட்டர்னா வரும். ஒரு லாபகரமான தொழிலா இருந்துச்சு. இன்னைக்கு கத்தி மேல நடக்கிற மாரி இருக்கு சினிமா எடுக்கிறது. ஆமா. அப்போ ஒவ்வொருத்தரும் சஃபர் ஆகியிருக்காங்க. இதுல இங்க கடன் வாங்கி அங்க போடுறது, அங்க கடன் வாங்கி இங்க போடுறது, போன படத்து கடன இந்த படத்துல அடைக்கிறது, இந்த படத்து கடன அடுத்த படத்துல இப்படி தானே அவங்க லைஃப் போகுது. அப்போ இந்த ஸ்ட்ரகிள் இருந்துட்டே இருக்கும். இன்னொன்னு 4 பேர்ட்ட அட்வான்ஸ் வாங்கி ஒரு படத்த எடுக்கிறது. ஆமா. இந்த ஸ்ட்ரகிள் போயிட்டே இருக்கும். அது வேற வழி இல்ல. ஆனா சூர்யா வந்து ஞானவேல் ராஜா ஹெல்ப் பண்ணாரு அப்படின்லாம் நியூஸ் பார்த்தோம். அப்ப அவர் பண்ணியும் இந்த பிரச்சனைகள் இருக்குதா? அதுதாங்க இப்ப அதாவது சூர்யா, கார்த்தி இல்லன்னா அவர் நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. அவங்க இவ்ளோ ஹெல்ப் பண்ணியே அவரால கை தூக்கி மேல கொண்டு வர முடியல. இப்ப அடுத்து பாருங்க சூர்யா 2Dல ஒரு படம் பண்றாரு. ஆமா. ழகரம்னு ஒரு அழகரம் கம்பெனில பா- பண்றாரு. இல்லையா? அந்த படமே ஞானவேல் ராஜாவுக்காக பண்றதுங்கிறாங்க. ஓ! ஸோ அவருடைய கடன அடைப்பதற்காக ஒரு படம் பண்ணி அவர் தராருன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் காப்பி ஞானவேல் ராஜா தான் பண்ணி தராரு போல இருக்கு. ஸோ அது மாரி ஏதோ ஒரு வகையில அவர் ஹெல்ப் பண்றாரு. பட் அதை தாண்டிய பிரச்சனையா இருக்கு அவருக்கு பிரச்சனை. அதே மாரி பார்த்தீங்கன்னா, எல்லை இயக்கிய படமும் வந்து ரிலீஸ் தேதி அறிவிச்சு போஸ்ட்போன் பண்றாங்க. இப்பவும் அறிவிச்சு போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. என்ன காரணமா இருக்கும்? என்னன்னாங்க, இப்போ ஒரு பட்ஜெட் சொல்லி படம் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அது முடியும்போது வேற ஒரு பட்ஜெட்டா வந்து நிக்கிது. என்னதான் ஃபர்ஸ்ட் காப்பில ஒரு படம் பண்ணா கூட, தயாரிப்பாளர் ஒரு தொகைய குடுத்துட்டு அதுக்கு மேல குடுக்க முடியாதுல்ல. இவ்வளோதான் நம்ம பட்ஜெட் பேசுனோம். இதோ குடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நீங்க பண்ணுங்கங்கும்போது, அவரு அதுக்குள்ள நெறையா போடுறாரு விக்னேஸ்வரன். இப்போ படம் முடிஞ்சு நீங்க எனக்கு அந்த தொகைய குடுங்கங்கும்போது, அங்க ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த மாரி ஒரு அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை தான் அது. பட் இந்த பிரச்சனைகள தீர்க்காமயே ரிலீஸ் டேட்லாம் அனௌன்ஸ் பண்ணிர்றாங்க. நீங்க இப்போ ஒரு டேட்ட போட்டா தானே தீர்வுக்கே வர முடியும். ஓகே. நீங்க எதுவுமே பண்ணாம பேசிட்டே இருந்தீங்கன்னா, பேசிட்டே இருக்க வேண்டியது தான். அப்போ ரிலீஸ் டேட்ன்னு ஃபிக்ஸ் பண்ணும்போது தான், அதுக்குள்ள பேசி முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். ஸோ அதில தான் அவங்க பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்து, இப்போ ஃபைனலா பிப்ரவரி 12ங்கிற மாரி பிளான் பண்ணியிருக்காங்க. லவர்ஸ் டே அதுக்குள்ள முன்னிட்டு பிரச்சனை சால்வ் ஆயிரும். ஆமா. இதுல பிரதீப் ரங்கநாதன் தலையிட்டு ஏதாவது பண்ணுவாரா? இல்ல அவரு வந்து ஆரம்பத்திலேயே விக்னேஷ் சிவனோடு கதையில உள்ள புகுந்து நெறைய அதெல்லாம் மாத்தி, ஆ. அவருடைய இன்புட்டும் நெறையா இருக்கு இதுக்குள்ள. ஓகே, ஓகே. அதுக்கப்புறம் அவரு தலையிடல. அவர பொறுத்தளவு கதை அவ்வளோதான். அது நல்ல மாற்றங்களா? இல்ல இல்ல எப்பவுமே அவருக்கு ஒரு டேஸ்ட் இருக்குல்லங்க. டேஸ்ட் அவரு ஓகே, ஓகே. பல்ஸ கரெக்ட்டா புடிச்சு வச்சிருக்கிறாரு. பசங்க பல்ஸ் இருக்கே.